அம்மாவுடைய அண்ணன். இவருக்கு யார்? இங்கிலீஷ்ல அங்கிள். புரிஞ்சா? அங்கிள். சரியா? உங்களுடைய அப்பாவுக்கு இது யார்? அப்பாவுடைய அண்ணன். அப்போ பெரியப்பா. ஆனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? அங்கிள் தான் சொல்றாங்க. சரியா? அம்மாவுடைய அண்ணானாலும் சரி, அப்பாவுடைய அண்ணானாலும் சரி, அம்மாவுடைய தங்கச்சியும் அக்காவும் யாராலும் நம்ம கூப்பிடுறது வந்து அங்கிள் ஆண்ட். சரியா? அங்கிள் ஆண்ட் இந்த ரெண்டு தான் நம்ம கூப்பிடுவோம். ஓகேயா? புரிஞ்சா? வந்து இப்போ இதுக்கு மேல இங்க வந்து சரியா? இப்போ என்ன grandfather grandmother. சரியா? ஆனா அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? மெட்டர்னல் பெட்டர்னல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கோ? மெட்டர்னல் பெட்டர்னல். சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எம் அம்மாவதி. அம்மாவதி அப்பா. நம்ம சொல்லுவோம் இல்லையா? அம்மாவதி தாத்தா. அம்மாவுடைய வகையில வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டர்னல். அப்போ இன்னொரு மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர். சரியா? இது யாரு? மெட்டர்னல் கிராண்ட்மதர். புரிஞ்சா? அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வந்து நம்ம இப்படி தான் பில்ட் பண்ணிருக்கோம். ஒரு டயக்ராம் மாதிரி. இந்த டயக்ராம் மட்டும் அந்த क्वेश्चन வரைஞ்சு சொல்லி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி. இந்த क्वेश्चन படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த டயக்ராம் உன்னால வரைய முடிஞ்சாலே எவ்வளோ பெரிய தப்பான क्वेश्चन ஆனாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா? இது ஒரு ஜெனரேஷன், ரெண்டு ஜெனரேஷன், மூணாவது ஜெனரேஷனா? இதுக்கு கீழே நம்ம போனோம்னா இப்போ நீ இருக்க உனக்கு வந்து அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அண்ணனுக்கு வந்து அப்போ ஒரு क्वेश्चन கேட்டாரோ என்ன கேட்டாரோ அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரீ. இது பேர் என்னன்னா ஃபேமிலி ட்ரீ சொல்லுவாங்க. ஃபேமிலி ட்ரீல நீ வரைஞ்சிட்டாலே உனக்கு எல்லாமே ஆன்சர் வரும். சரியா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜெண்டர் வந்து क्वेश्चनல கொடுக்கலனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அஸ்யூம் பண்ணவே கூடாது. என்ன செஞ்சாலோ அதுதான். சரியா? இப்போ C உடைய C வேல்யூ டு D அப்படின்னு கொடுத்தா நமக்கு C வந்து மையம் தெரிஞ்சால் கண்டிப்பா நம்ம இது என்ன போடணும். அதை நம்ம போட்டுக்கணும். ஆனா சில இடத்துல வந்து கொடுக்கவே மாட்டோம் ஜெண்டர். அப்போ நீயே அஸ்யூம் பண்ணவே பண்ணாத. ஓகேயா? ஒரு சின்ன क्वेश्चन பார்க்கலாமா? ஏதாவது ஒரே ஒரு क्वेश्चन நெக்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணுங்க.